அப்போ இருட்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த உண்டாக்குது. அப்போ இருட்டில் வந்து அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா அந்த இருட்டுக்கு அந்த கிராவிட்டி எங்கேருந்து வந்தது? அப்போது ஸ்பேஸில் வந்து இதுக்கு முன்னாடியே நட்சத்திரங்கள்லாம் உண்டாவதற்கு முன்னாடி, கிரகங்கள்லாம் உண்டாவதற்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் வந்து பிளாங்காக இருக்கிற ஸ்டேஜில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று டார்க் எனர்ஜி, ஒன்று டார்க் மேட்டர். இந்த டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டாக்குது. இந்த டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் கண்ணுக்கு புலப்படாத எந்த ஒரு விஷயத்தினாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு மேட்டர். இந்த டார்க் மேட்டர் அப்படின்ற ஏரியாவில் உண்டாகிற ஒரு விஷயந்தான் கிராவிட்டி அப்படின்ற விஷயம். இந்த டார்க் எனர்ஜியோட ஒரு பகுதி தான் டார்க் மேட்டர். இதோட கண்டென்ஸ்டு ஃபார்ம் தான் டார்க் மேட்டர். அப்படி கண்டென்ஸ்டாக ஒரு ஏரியாவில் ஃபார்ம் ஆயிடும். அந்த ஸ்பேஸில் ஃபார்ம் ஆன டார்க் மேட்டரில் தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உற்பத்தி ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. நீர்வீழ்ச்சியை கவனிச்சிங்கன்னா தண்ணி விழுது, ஃபோர்ஸாக விழுந்துட்டு ஓடிட்டே இருக்குது, எங்கேயுமே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டே இருக்கு இல்லையா? ஆனால் ஏரி, குளம், குட்டை அப்படின்ற ஒரு நிலையில் வரும்போது அதோட ஃபோர்ஸ் எல்லாமே அமைதியாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் டார்க் எனர்ஜின்றது கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டே இருக்கும். பட் எங்கெங்கே தேக்கம் வருதோ அந்த இடத்துல டெவலப் ஆகிறது தான் இந்த டார்க் மேட்டர். அப்படி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிற டார்க் மேட்டரில் ஏற்படுறது தான் கிராவிட்டி. அந்த கிராவிட்டியோட அழுத்தத்தினால ஏற்படுறது தான் பரமாணுக்கள். இந்த பரமாணுக்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டமை விட எத்தனையோ மடங்கு சின்னது. அதான் ஃபைனஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. கோடான கோடி ஃபைனஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல் சேர்ந்து தான் ஒரு ஆட்டம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது இந்த ஃபைனஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை தான் ஃபஸ்ட்டு இந்த டார்க் மேட்டர் உற்பத்தி பண்ணுது. அது எதனால் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயனால உற்பத்தி பண்ணுது. அணுக்கள்லேருந்து வெளிப்படுற எனர்ஜியை மேலும் மேலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறது இந்த டார்க் எனர்ஜி. டார்க் எனர்ஜி அதுக்கு முன்னாடியும் இருந்தது, டார்க் மேட்டர் ஆனதுக்கு அப்புறமும் அதுக்குள்ளேயும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு விஷயந்தான் இந்த டார்க் எனர்ஜி. அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் டார்க் மேட்டர். அந்த டார்க் மேட்டர்லேருந்து உற்பத்தி ஆகிறது தான் எல்லாமே. இந்த பிரபஞ்சம் மொத்தமும் இந்த டார்க் மேட்டரில் தான் உற்பத்தி ஆகுது. அந்த அளவுக்கு பொட்டன்சியாக இருக்கிறது தான் இந்த டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். இந்த டார்க் எனர்ஜி, இந்த டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு நிலையில் அங்கே என்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் அதிர்வலைகள் இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு இந்த அதிர்வலைகள் நுணுக்கமாக இருக்குது, சட்டிலாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எந்த டெக்னாலஜி வச்சியும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. நம்மளால் பர்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு அது சட்டிலாக இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு சட்டிலாக இருக்கிற இந்த டார்க் மேட்டரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம்? இந்த டார்க் மேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி கிராவிட்டி லென்சிங் தான். ஒரு நட்சத்திரத்துக்கு பின்னாடி நேராக இருக்கிற ஒரு கேலக்ஸி நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம், அந்த லைட்டு ட்ராவல் பண்ணி இந்த நட்சத்திரத்தை பட்டு வரும்போது அதோட ஒளி சர்ஃபேஸில் பட்டு பெண்டாகி வரும். அது எதனால் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட கிராவிட்டினால் அந்த லைட் பெண்ட் ஆகுது. அப்படி பெண்டாகி நம்ம டெலஸ்கோப்ஸில் வந்து விழும். அந்த கிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து மற்ற கேலக்ஸியை வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த ஃபாரவே கேலக்ஸிஸ் வந்து டிஸ்டார்ஷனாக தெரியும். அப்படி டிஸ்டார்ஷனாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்க் மேட்டர் தான். அதுக்கு உதாரணமாக இந்த காணல் நீரை சொல்லலாம். நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் போனால் ஒன்றுமே இருக்காது. இந்த டிஸ்டார்ஷனை வச்சு அந்த இடத்துல டார்க் மேட்டர் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர வேறு எந்த விதமான ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது. இந்த டார்க் மேட்டர், இந்த டார்க் எனர்ஜி இது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிட்ருக்குங்க. ஸ்பேஸில் மொத்தமும் வியாபிச்சிட்ருக்கு. இதுதான் அண்ட சராசரத்தையே உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த விஷயம் நம்மக்கிட்ட எப்படி அது வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே தாங்க இருக்கோம். அதாவது இந்த கிரகங்கள், இந்த கோள்கள், நம்ம சூரியன் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கேலக்ஸி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கு, எல்லாத்தையும் பெனிட்ரேட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு பொட்டன்சியான ஒரு விஷயம். இப்போது நம்ம தியானம் அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம உச்சந்தலையில் ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும், ஒரு அழுத்த உணர்வு வரும் பண்ணும்போது. அந்த அழுத்த உணர்வு எதனால் ஏற்படுதுன்னா, கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல குவியும் போது அந்த இடத்துல கிராவிட்டி உற்பத்தி ஆகுது. அப்படி கிராவிட்டி உற்பத்தி ஆகிற ஒரு இடத்துல இந்த டார்க் மேட்டர் வந்து அழுத்தம் பெறும். இந்த அழுத்தம் நம்ம உச்சந்தலையில் நம்மளால் உணர முடியும். நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், இந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த டார்க் மேட்டரை உணர்றீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த டார்க் மேட்டரை நீங்கள் தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி ஏற்படுற தாட் ரொம்ப பவர்ஃபுல்லான தாட்டாக இருக்கும். அதாவது எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த, பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த தாட் ஃபோர்ஸு உங்களுக்கு இமேஜினேஷன்ற ஒரு விஷயம் மூலமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இது அந்த அளவுக்கு சட்டில், இது அந்த அளவுக்கு ஃப்ளூயிட், இது அந்த அளவுக்கு அன்பிரேக்கபிள். இதை பிரேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது ஊடுருவி இருக்குது எல்லாத்தையும். இது ஒரு க்ளூ மாதிரி எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எல்லா கிரகங்களையும், நட்சத்திரத்தையும், கேலக்சியும், எல்லா கேலக்சியும் ஒரு இடத்துல வந்து கூட வைக்கிற ஒரு க்ளூ மாதிரி, ஒரு கூட வைக்கிற ஒரு எனர்ஜியாக வேலை செய்யுது. அதனால தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக அந்த டார்க் மேட்டரை பிடிக்க முடியுது. ஏன்னா அது சீக்கிரமாக ஒரு இடத்துல குவியிற தன்மையுடையது. அதுதான் டார்க் மேட்டர். அதே டார்க் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிக்க முடியாது. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும், அது ஒரு இடத்துல நிற்காது. அப்படியே இயற்கையாக நிற்கிறது தான் இந்த டார்க் மேட்டராக கன்வெர்ட் ஆகுது. அந்த டார்க் மேட்டரில் தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகுது. இதுதான் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற ஒரு எனர்ஜியாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் விரியறதுக்கு காரணமாக இருக்கிறது டார்க் எனர்ஜி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் டார்க் மேட்டர்.